சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜ் சொன்னதெல்லாம் கேட்டு உடனே பயங்கரமா கோவப்படுறாங்க. நானும் உன்னை ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ண சொன்னேன், உனக்கு பிஏவா ஒரு ஆளை நான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண சொன்னேன்னா நீ தானே எல்லாத்துலேயும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன. 10 லட்ச ரூபாய் தந்தாங்கன்னா அதை நம்ம 20 லட்சமா ஆக்கியிருக்கணும். ஆனால் நீ என்னடனா செலவுக்கு மேலே செலவெல்லாம் நீ வச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்படி ஆனது காரணமே நீ மட்டும்தான், என் அம்மா சொல்றதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. இப்ப சொத்தை பிரிச்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் பிளான் போட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு நாடகம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததான் ரோகிணி இருந்துட்டு நேராக மகேஷோட வீட்டுக்கு போகிறாங்க. என்னாச்சு ரோகிணி, ஏன் இப்படி வந்ததுலேருந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் அங்கிள் வேற வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. மனோஜ் கிட்ட அப்பறந்தே படித்து சொன்னேன், எந்த ஆஃபீஸும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், ஷோரூமை பார்த்துக்கிட்டு இருக்கலான்னு சொன்னேன். ஆனால் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி 30 லட்ச ரூபாய் கடனாளி ஆனது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. அங்கிள் திரும்பி வர வரைக்கும் என்னை என் ஆண்டி சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லை, இதை எடுத்துட்டு போய் உன் ஆண்டிக்கு காஃபி பவுடர் எதுலையான ஒன்று கலந்து கொடுத்துரு, அதுக்கப்புறம் எதையும் ஒன்று திட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணியும் அவங்க சொன்ன மாதிரி கலந்து வந்து கொடுத்துட்றாங்க. திடீர்னு கொஞ்ச நேரத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுந்து ரத்த வாமிட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்பு முடிச்சிருக்காங்க.